ஃப்ரைடே எடுத்த மினி vlog இது. சீக்கிரமாகவே இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகணுன்ட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த ஒரு நாள்னு சொல்லலாம். கதவை திறந்தால் முதல் கெஸ்ட் இவங்க தான். ஃபுட் வைக்கிற நேரம் கொஞ்சம் எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. சண்டை போடாமல் சாப்பிடுங்க, கொஞ்சம் கடலையை போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு. இன்றைக்கி ஜும்மானால கொஞ்சம் நிறைய ஓதணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஓத டைம் கிடச்சிது. என் வீட்டில் எல்லாரும் ஷாப்பாவுடைய நோன்பு இருக்கிறனால சமைக்கிற வேலை இல்லை. பிள்ளைங்களுக்கு மட்டும் மட்டன் ஷேர்வா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆல்ரெடி வரட்டின கறி ஃப்ரிட்ஜில் இருந்தனால நம்ம கட்லட்டும் ஈஸியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை அடுத்து பொரிக்கிற வேலை மட்டும்தான். அதோட இஃப்தாருக்காக வெனிலா அண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் மிக்சிங்கில் கஸ்டர்டு வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் பள்ளிவாசலேருந்து நோன்பு கஞ்சி வந்துச்சு. அப்படியே நோன்புடைய மாசத்துல குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம அந்த மஸ்ஜித் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இஃப்தாருக்கு அப்புறம் தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஈவினிங் 5 மணிலேருந்து அங்கே பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. எப்படா போய் பார்ப்போன்னு ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போகலாம், இஃப்தார் முடிச்சுட்டு ஒரு 8:30 கிட்ட தான் கிளம்பணும். அப்போ தான் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு போய் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கூட்டம் வந்து இந்த டைம்லையும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ 5 மணிலேருந்து இதை விட அதிகமாக தான் கூட்டம் இருந்ததாக சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மஸ்ஜித் ஓப்பன் ஆகுதுன்னா கூட்டம் இல்லாமல் இருக்குமா, அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஸோ என்னால் நினச்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பள்ளிவாசலை கவர் பண்ணி எடுக்க முடியல. அண்ட் 1200 வருஷம் பழமையான பள்ளிவாசல் சொன்னப்போ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. உண்மைதாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் பள்ளி முதல்ல கட்டப்பட்ட தலைவாசல். ஸோ இது வந்து சஹாபாக்கள் காலத்தில் கட்டின பள்ளி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் பள்ளியுடைய தலைவாசலுக்கு மேலேயே வந்து பள்ளி எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத கல்வெட்டாக பதிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பள்ளியை ரெனோவேஷன் பண்ண சைட்லேயும் இதை கட்டப்பட்டதுலேருந்து எப்போ விரிவுபடுத்தினாங்க, எப்போ புதுப்பிச்சாங்கன்னு எல்லாமே அரபிக் அண்ட் தமிழில் கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க. நாங்கள் பள்ளிக்குள்ளே என்ட்ராகி அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். அப்போ வந்து திடீர்னு மயாஷ்தலா வந்து தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நிறைய பேர் வந்து சைடில் இருந்து தொழுறதெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் வந்து சென்ட்ராகவே நின்று தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, தொழுது முடிச்சுட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க தொழுற வரைக்கும் இருந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே பார்க்க போயிட்டோம். இங்கே வந்து 2 ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு ஃபுல் வியூ பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. மாஷா அல்லாஹ், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? பட் என்ன கேட்டால் இதை விட அழகானது அந்த பழைய கட்டிட பள்ளிவாசல் தான் சொல்லுவேன். 1200 வருஷம் பழமையானது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எங்கள் ஊரில் இருக்கிற எனக்கே இந்த பள்ளிவாசலை பார்க்குறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குது. நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறது தான் சொன்னாங்க. உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.